Hello friends, welcome to Deivamagalchannel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் கிரேவி. மஷ்ரூம், 2 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு, 10 லிருந்து 15 முந்திரி, மிளகு, லவங்கம், பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். இது நான் பச்சை தண்ணியில் உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கூடவே மிளகு, பட்டை, லவங்கம் சேர்த்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். இது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணி கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இப்போது மஷ்ரூமை நல்லா பிசைச்சு கழுவி இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போது மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவமகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.